தை பிறந்தால் வழி பிறக்கும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கும் தை திருநாளிலே தை பிறந்தால் வழி பிறக்கும் அனைவருக்கும் இனிய தமிழக வாழ்த்துக்களை தமிழகம் எடப்பாடியார் பொங்கல் மதிப்போடு இந்த தை திருநாளை நடைபெற்று மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கு 3 நாட்கள் தொடர்ந்து எடப்பாடியார் பொங்கலை கிராமங்களோடு வைத்து வருகிறோம். நேற்றைய தினம் அம்மா திருக்கோயிலில் குன்னத்தூரில் மிக பிரமாண்டமாக ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் பங்கேற்று பொங்கல் வைத்து எடப்பாடியாருடைய தலைமையில் மீண்டும் மக்களாட்சி மலர வேண்டும் என்று சூழலை ஏற்று பொங்கல் வைத்தார்கள். இன்றைக்கு சோழவந்தான் தொகுதியில் இங்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிற தாய்மார்கள் நூற்றுக்கணக்கில் பங்கேற்று இந்த தை பொங்கலிலே பெருமை சேர்த்திருக்கிறார்கள். பொதுவாக மதுரை என்று சொன்னால் ஜல்லிக்கட்டு என்று சொன்னால் மதுரை. மல்லிகைக்கு எப்படி மதுரை உலக பிரசித்தி பெற்றதோ அதே போல ஜல்லிக்கட்டுக்கும் உலக பிரசித்தி பெற்றது நம்முடைய மதுரை. நேற்றைய தினம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, இன்றைக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டு, நாளைய தினம் உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு என்னவென்று சொன்னால் இது வரை மன்னராட்சி காலத்தில் தொடங்கி மக்களாட்சி வரை மக்களுக்காகத்தான் ஜல்லிக்கட்டு நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இப்போது நடைபெறுவது உதயநிதிக்காக ஜல்லிக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினுக்காக ஜல்லிக்கட்டும், ஸ்டாலினுக்காக ஜல்லிக்கட்டு. இப்போ கிடைத்த செய்தி, பாலமேட்டிலே 7 மணிக்கு ஜல்லிக்கட்டு தொடர்ந்தது என்று அறிவிக்கப்பட்டு காளைகளும் காளைபிடி வீரர்களும் அங்கே நேற்று இரவிலிருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது 9:30 மணி அளவில் இன்னமும் வாடிவாசல் திறக்கப்படாமல் உதயநிதி ஸ்டாலினுக்காக ஜல்லிக்கட்டா அல்லது வீரர்களுக்காக, மண்ணின் மைந்தர்களுக்காக, மக்களுக்காக ஜல்லிக்கட்டா என்று அங்கே கவலையோடு வாடிவாசலிலே காளைகளும் காளைபிடி வீரர்களும் சிங்கங்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுதான் நாங்கள் சொல்லுகிறோம், இளவரசர் வந்தால் தான் வாடிவாசல் திறக்கும் என்று சொன்னால் இது மக்களாட்சியா மன்னராட்சியா? இதுவரை நடந்த மரபுப்படி 7 மணி என்று சொன்னால் 7 மணி அளவில் அங்கே தோன்றுவார்கள், 8 மணி என்று சொன்னால் 8 மணி அளவில் அங்கே தோன்றுவார்கள். ஆனால் இதுவரை வாடிவாசல் திறக்கப்படாமல் இருக்கிறது. அங்கே இருந்து எங்களுக்கு கவலைக்குரிய செய்திகளை வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இது நடைபெறுகிற ஜல்லிக்கட்டு வீரத்தை இந்த மண்ணிலே விதைக்கிற ஜல்லிக்கட்டா அல்லது இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் வேடிக்கை பார்ப்பதற்காக இந்த ஜல்லிக்கட்டா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆட்சியாளர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் எல்லை மீறி போயிருப்பதாக இந்த மக்கள் வேதனையில் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகமே போராட்ட களமாக மாறியிருக்கிறது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நம் தமிழ் தேசத்தை தூய்மையாக வைத்திருக்கிற தூய்மை பணியாளர்களும் கூட இன்றைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு இன்றைக்கு 525 வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களெல்லாம் ஏமாற்றியதோடு இன்றைக்கு ஜல்லிக்கட்டை துவங்கி வைக்க வருகை தந்திருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பச்சை கொடியை அசைக்கிற போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி காளை வளர்ப்பதற்கு 1000 ரூபாய் தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்களே, அது குறித்து ஏதேனும் அவர் அறிவிப்பு வெளியிடுவாரா? அல்லது நாளைய தினம் மன்னரும் இளவரசரும் சேர்ந்து உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை துவங்கி வைக்க இருக்கிறார்களே, அதில் ஏதேனும் இந்த காளை வளர்ப்பதற்கு 1000 ரூபாய் கொடுத்த அந்த வாக்குறுதியை பற்றி ஏதேனும் நினைவுபடுத்துவார்களா? அது குறித்து அறிவிப்பு வெளியிடுவார்களா என்று காளை வளர்ப்பவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். முதலாக இந்த ஜல்லிக்கட்டை உலக பிரசித்தி பெற்ற அளவிலே அனைவருடைய கவனத்துக்கும் கொண்டு செல்கின்ற வகையிலே காளைபிடி வீரர்களுக்கும் காளை வளர்ப்பவர்களுக்கும் கார் பரிசளித்தது நம்முடைய முதலமைச்சராக இருந்த புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அப்போது சட்டமன்ற உறுப்பினராக மாணிக்கம் அவர்கள் இருந்தார்கள். தடைபட்டு கிடந்த ஜல்லிக்கட்டை தோன்றுவது அப்போது சட்டமன்ற உறுப்பினராக கருத்தை அவர்கள் இருந்தார்கள். ஆகவே ஜல்லிக்கட்டு என்பது அந்த உரிமையை பாதுகாத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களுக்காக பெற்ற உரிமையை இன்றைக்கு அவர்கள்
தங்களுடைய வீட்டு ஜல்லிக்கட்டாக மாற்றிவிட்டார்கள். நாட்டு சொத்தை வீட்டு சொத்தாக மாற்றியதோடு மட்டுமில்லாமல் இந்த நாட்டுக்கான ஜல்லிக்கட்டை தங்கள் வீட்டுக்கான குடும்ப ஜல்லிக்கட்டாக மாற்றியது எத்தனை நாளைக்கு என்றுதான் இந்த மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆகவே இந்த மக்களுடைய கோரிக்கையாக மாண்புமிகு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய வழி நின்று உடனடியாக வாடிவாசல் திறக்கப்பட வேண்டும். இன்னும் காத்துக்கொண்டே இருந்தால் காளைகள் எல்லாம் திறந்து விடப்பட முடியாது. ஆகவே அதை இந்த அரசு கவனத்தில் கொள்ளுமா என்று கேட்டு இதுதான் சர்வாதிகாரம், இதைத்தான் நாங்கள் சர்வாதிகாரம் என்று சொல்கிறோம், இதைத்தான் நாங்கள் மன்னராட்சி என்று சொல்கிறோம். ஆகவே வாடிவாசல் யாருக்காக இப்போது இன்னும் திறக்காமல் இருக்கிறது? இளவரசருக்காக. ஆகவே இன்றைக்கு இளவரசர் வருகைக்காக வாடிவாசல் திறக்காமல் இருப்பதுதான் மன்னராட்சி. இதைத்தான் இந்த மக்கள் இன்றைக்கு வேதனையோடு எதிர்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக தை பிறந்தால் வழி பிறக்கும். அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டை மக்களுடைய ஜல்லிக்கட்டாக, வீரர்களுடைய மண்ணின் மைந்தர்களுடைய ஜல்லிக்கட்டாக, கிராம கமிட்டி முன்னின்று நடத்துகிற ஜல்லிக்கட்டாக, வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்து அரியாசனத்தில் அமர்ந்து அகிலம் போற்றும் ஜல்லிக்கட்டாக நடத்தி காட்டுவார் என்பதை இந்த மண்ணின் மைந்தர்களாக இந்த மக்களின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.